அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். 130 படத்தில் இன்னும் த்ரூட்டாக கேரக்டர்ஸ் அது தாசில்தார் அருமையாக வந்திருக்குது. த்ரூட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அரசு அலுவலகர்கள் மத்தியில் அரசாங்க அலுவலர்கள் ஸ்டேட்டு ஸ்டெண்டல், ஏன்னா அவர் கெஜெட்டட் ஆஃபீஸராக தான் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய நடிப்பு வந்து விவோ, தாசில்தார், கலெக்டர், அந்த டெப்டி கலெக்டர், டெப்டி தாசில்தார், ஜட்ஜு இதெல்லாம் பிரதிபலிக்கணும்னா சினிமாவில் வந்து பிரதிபலிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே ஸ்டோரி அப்படி தாசில்தாரை பற்றி ஒரு ஸ்டோரி இருந்தால் எடுப்பாங்க, ஜட்ஜை பற்றி ஸ்டோரி இருக்கணும், கலெக்டரை பற்றி ஸ்டோரி இருக்கணும். இல்லாட்டினா சினிமாவில் அந்த 2 days 1 days அதுவும் இப்போ சினிமாவில் ஜட்ஜி கேரக்டருக்கு கலெக்டர், கமிஷனர் இதுக்கெல்லாம் 500 ரூபீஸ்லேருந்தே ஆட்கள் கிடைக்கிறாங்க. ஏன்னா ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸு, ஆஃப்டர் ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயாக இருக்கட்டும், 34 துறையில் உள்ள ரிட்டையர்டு ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாருமே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஃபேமிலியில் வந்து இருந்தால் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காது, மரியாதை இருக்க மாட்டேது. இருக்கும். மாமா மருமக வந்து என்ன சொல்லும், மாமா அந்த குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டு வாங்கணும் மாமனார் சொல்லும். அப்புறம் மாமியாவை என்ன சொல்லும், அதான் இந்த காய்கறி எல்லாம் அரிச்சு கூடாதா, அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிடும் மாமியா மருமக சண்டை. சம்பாரிச்சு கொடுக்க வரைக்கும் மரியாதை இருக்கு, சம்பாதிக்கலாம் மரியாதை ஆகிட்டாலே முதல்ல வீட்டில் மரியாதை போடும். அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பதவியில் இருக்கும்போது தான் மக்கள் மதிப்பாங்க, ஃபேமிலியே மதிப்பாங்க. கண்டிப்பாக பதவியில் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏன் மதிப்புன்னா அவங்க கட்சி போஸ்டில் இருப்பாங்க. கட்சிங்கிறது ஒரு பெரிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது மதிப்பு இருக்கும். ஸோ மற்றபடி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம், ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ்லாம் வீட்டில் மதிப்பு இருக்கும், இருந்தாலும் ஒதுங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிட்டையர்டு அஃபீஷியல் ஒரு 500 பேராவது இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஜஸ்ட் 300, 400, 500 அப் டு 5000 வரையும் கொடுத்தா வந்துடுவாங்க நடிக்க. ஏன்னா அவங்க நடிகர்கள் கிடையாது, ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்கல்ல சார் நடிக்க. அவங்க வர்றதுனால என்ன ஆகிடும்னா இந்த ஒரிஜினல் நடிகர் லைவ் வாழ்க்கைக்காக இப்போ என்ன எடுத்துக்கலாம், தம்பி ராமேசாமி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி லைவ் ஆக்டர்ஸ் ஒரு 100 படம் நடித்த லைவ் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக டைரக்டர் இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படத்தில் பிசிறு தட்டக்கூடாது, இந்த படத்தில் வந்து கேரக்டர் லைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் சினிமாங்கிறது மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும். இப்போ ஏன் ரஜினி சார் 75 வயசில் இன்னைக்கும் ஹீரோ பண்ணுறாரு, பீட் பண்ணுறாரு. அவரை விட நான் 30 ஆண்டு காலங்கள் கீழே உள்ள ஹீரோக்கள்கிட்ட பீட் பண்ணுறாருன்னா அந்த 169 படத்தில் பீப்புள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ அதனால் இந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வர்றவங்களையும் ஒரிஜினல் நடிகர்களையும் கம்பேர் பண்ணோம்னா நடிப்பு மட்டும் போதாது. கண்டிப்பாக புதுசாக வர்றவங்க யார் வேணாலும் சூப்பராக நடிக்கலாம். நான் கூட வந்த முதல் படத்தில் பிரம்மாண்டமாக இருக்குன்னாரு விஜய் சேதுபதி நடிப்பு. பட் நான் நினச்சிட்டேன், ஆஹா சேதுபதிக்கு அப்புறம் நம்ம தான்டா ஹீரோ, நம்ம தான் இந்த படத்தில், இனிமேல் வர்ற படத்துலலாம் நான் தான். எனக்கு சம்பளம் அப்படியே கொட்டுன்னு நினைச்சேன். கொட்டுன்னு ஆமாம். அப்புறம் தான் தெரிஞ்சது, அல்ல ஐயா நீங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணா இருக்கலாம், சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் பணம். மக்களுக்கு அறிமுகம் எவ்வளோ கிடைக்கிறீங்களோ அதுனாங்க. அது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால யூடியூப், ட்விட்டர், இந்த சோசியல் மீடியாக்குள்ளே கொஞ்சம் தலைகாட்ட முடியல. கண்டிப்பாக. ஏன்னா சினிமாவே பிராண்டு,
அந்த சினிமா பிராண்ட் இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. கண்டிப்பா. ஏன் எங்கோ பாம்பேல இருக்காரு சஞ்சய் தத், தமிழ் வில்லனே கிடையாது. ஆமா, அவரை கொண்டு வந்து இங்க போடுறாங்க தமிழ்ல. என்ன பிசினஸ் கரெக்ட். பகத் பாசில் கொண்டு வந்து போடுறாங்க. கேரளா ஆர்டிஸ்ட். கேரளா பிசினஸ் நம்ம சுனில கொண்டு வந்து போடுறாங்க காமெடியன். இந்த ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாங்க சார். இப்ப ஒரு படத்துல தெரியாது. ஏன்னா ஆந்திராவுல ஒரு பிசினஸ் இருக்கு. கண்டிப்பா. கேரளாவோட ஒரு பிசினஸ் இருக்கு. பாம்பே ஹிந்தி பிசினஸ் இருக்கு. இதை கணக்கு பண்ணி தான் இந்த பெரிய மூவிஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப பேன் இண்டியா மூவி ஆயிருது. எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு ஆக்டர் இங்க இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த கல்ச்சர் வந்ததுனால ஆல் ஆடியன்ஸே கவர் பண்றதுக்கு கரெக்டா இருக்குது பொசிஷன் இல்ல சார். அதான் ட்ரெண்டிங் கரெக்ட். இப்போ நம்ம வந்து தமிழ் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருந்தா ஒன்றும் கரை சேர முடியாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், இன்னும் மலேசியா, ஹாலிவுட்டு, இத்தனை லாங்குவேஜ் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஹெல்த்தை நம்ம என்றைக்குமே ரொம்ப இதாக வச்சுக்கணும். கண்டிப்பா. உடம்ப வந்து ரப்பர் மாதிரி வச்சுக்கணும். ரப்பர்ல தண்ணி போட்டா, காத்து போட்டா, எது போட்டாலும் ஒன்றும் ஆகாது, தெரிச்சு ஓடிடும் தண்ணி. அது மாதிரி உடம்ப ரப்பர் மாதிரி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த் சேலஞ்சஸ் எல்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகாது. கண்டிப்பா. முடியலன்னாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா டிபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரஜினி சார் ரஜினி சாரோட பண்ணீங்க, அது எப்படி சார் அனுபவம்? சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே ஒரு படம் நம்ம வீட்டு பிள்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் உள்ள ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் போடுங்கன்னு சன் பிக்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக. அப்போ டைரக்டர் அவர் கங்குவாலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சிறுத்தை சிவா சாருங்களா? ஆமாம், சிறுத்தை சிவா சார் தி பெஸ்ட் ஆக்டர் இன் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா, டீசன்ட் பெஸ்ட் இயக்குனர். நடிகர்களை கையா ரெஸ்பெக்ட் கொடுக்குற த பெஸ்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட் மூவி டைரக்டர் சிறுத்தை சிவா சார். நல்ல மனுஷன். வார்த்தைகள் பேசும்போது இட்ஸ் அ வெரி ரெஸ்பெக்டிவ் அண்ட் ஹம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனஸ் ஒர்க் எத்திக்ஸ் பர்சன். ஸோ ஓகே பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு லட்சம் பேர்லாம் தவம் இருக்காங்க. ஆமாம் சார். நான் சொல்றது ஒரிஜினல் நடிகர்கள். அப்போ என்கிட்ட நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் தலைவரோட பண்ண போறீங்க அப்படின்னு. என்ன கேரக்டர்பாங்க, லாயர் கேரக்டர். ஸோ அதோட 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் கால், ஹைதராபாத் புறப்பட்டு வாங்க என்ன அப்படின்னாச்சு. டிக்கெட் போட்டாச்சு. கொரோனா உச்சகட்டம், சோசியல் மெயின்டெனன்ஸு, எங்கே பார்த்தாலும் மாஸ்க்கு. அந்த படம் கொரோனா டைமில் எடுக்கப்பட்டது. முழுக்க கொரோனா டைம். அது செகண்ட் வேவ்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ் அட்டாக் பண்ணி சிவியரா ரஜினி சார் வந்து அரசியலில் வரப்போறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த நேரம் அது. ஸோ அந்த நேரத்தில் ஹைதராபாத் போயாச்சு. நான் வந்து 200 rupees வாங்கும்போது என்னோட ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் தான் நம்மளை வாழ்த்துனார். பெரிய நடிகர் பேர் சொல்கிறதில்ல. பார்த்தீங்களா டிஎஸ் சார், நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீங்கள் புகழ் வந்துடும் அப்படின்னு. ஒன்று புகழ் வந்துருச்சு. அப்போ அந்த எல்லாத்துக்கும் ரூம் போட்டாச்சு. நைட்டு 12 மணிக்கு சார் ஷூட்டிங் கேன்சல், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, ரஜினி சார் பேக்கப் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஷூட்டிங் கேன்சல். ரிட்டர்ன் வந்தாச்சு சென்னை. அப்புறமே ஃபர்ஸ்ட் படமே ரஜினி சார் படம் தள்ளி போகுதா. அன்னைக்கு ரஜினி சார் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், அரசியலுக்கு வருவேனா வரமாட்டேன். அவர் வந்தவொடனே இருக்கிற உடல்நலன் கருதி அன்னைக்கு இருந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரொம்ப மோசம் கொரோனாவில். வந்தவொடனே டிக்ளேர் பண்ணிட்டார், எனக்கு இப்போ அரசியல் வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலாம், உடல்நலம் கருதி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் டாப்பிக்கை. ஸோ அந்த நேரத்தில் ரஜினி சார் என்ன பண்ணாரு, ஒரு மாதம் தான் இருக்கும் செகண்ட் வேவ் வந்தோடனே. கண்டிப்பாக டக்குன்னு டேட் கொடுத்துட்டாரு.
நம்ம தரமணி புலிம் இன்ஸ்டியூட்டில் டேட்டு. கொரோனா டெஸ்ட் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். கொரோனான்னு எடுத்து ஒரு படத்தில் கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்து நடிக்கிற எந்த படங்கள்லையும் போக முடியாது. பெரிய ட்ரெஜடி. இருந்தாலும் எல்லாரும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பா ஈவன் ரஜினி சாரும் கொரோனா டெஸ்ட் எடுத்தாரு. மாஸ்க்கும் மேக்கப்பும் கலர் கலராக மிக்சிங் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரஜினி சாரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரஜினி சாரை பார்த்தது தானா? அண்ணாத்தை தான். அண்ணாத்தை. ஆமாம் சார் ரஜினி சார் முதல்ல பார்த்தது அண்ணாத்த படத்தில் சொல்கிறாரு, எல்லாரும் கேட்போம். ஸோ பிரகாஷ் ராஜ் சார் காம்பினேஷன், அப்புறம் சூரிய நாடு, அவர் ஜார்ஜ் மரியான், ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டு. ஆப்போசிட்டில் டீம் யாருன்னா நயன்தாரா மேடம். நயன்தாரா மேடம் 2வது படம். அப்போ அவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. நான் ரஜினி சாருடைய பண்ணையார், லாயர். பண்ணையார் அவர், லாயர் நான். ஸோ அப்போ டேக் போய்கிட்டே இருக்குது. மிஸ்டர் வெட்டி தான் கேமராமேன். அவர் ரொம்ப நல்ல ஃபேவரட் கேமராமேன். எனக்கு பிடிச்சதில் தொடர்ந்து 2-3 படம் அவரோட பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்கேல் கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர். சரி, அவர் எல்லா கேமராமேனையும் என்ன லைக் பண்ணுவாங்க. எனக்கு நான் 4 சீன் வைக்க மாட்டாங்களா, இவரை நல்லா டெவலப் பண்ண முடியாதா? இது ஸ்டார்டிங் எப்போ நடந்துச்சுன்னா அரண்மனை 1ல் நான் க்ரௌட் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது யூகே செந்தில்குமார் இஸ் அ வெரி ஜென்டில்மேன். என்னை பார்த்துட்டு அவரும் மிஸ்டர் சுந்தர் சி டீம், இது அவருடைய சுந்தர் சி டீமில் வெங்கட்ராகவன், யூகே செந்தில்குமார் அந்த டீமில் வாழ்த்துவாங்க. இப்போ குளிராக இருக்கார், அழகாக வந்துடுவார் அப்படி. அந்த படத்தில் யோகி பாபு ஜஸ்ட்டு 5000 ஆர்டிஸ்ட் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் நான் இப்போ க்ரௌட் ஆர்டிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. யோகி பாபு என்னை வாழ்த்துவார். இந்த மாதிரி பெக்குலியர் சினிமாவுக்கு மிகவும் தேவையானது அப்படின்னு. அது ட்ரெண்டிங் காமெடிக்கு போகாமல் ஆஃபீஸருக்கு போனதுனால வேறு லெவலில் பரிணாம வளர்ச்சி ஆயிடுச்சு. சரி, மேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருப்போனான்னா தெரியாது. இந்த ஆஃபீஸர் ட்ரெண்ட் வந்ததுனால தான் மக்கள்கிட்ட நல்ல பேர். லாயர் ஆயாச்சு. லாயர் ஒன்றும் பெரிய கேரக்டர் இல்லை, இருந்தாலும் ரஜினி படத்தில் லாயர் அண்ணாத்தை நடிக்கிறேன். ஒரு 2 சீன் நடித்தோடனே ரஜினி சார் சீனிவாசன் வாங்க அப்படின்னு தலைவர் என் பேர் டிஎஸ் சார். சீனிவாசன் ஒரிஜினல் பேர் கேட்டார். சொன்னேன். ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பேசுகிறோம். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபி சீனுன்னு ஒரு சீனு, அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக டேக் ஆஃப் ஆச்சு. 2 சீனு கோர்ட்டு முடிச்சோன்னு 1 நாள் தான் கோர்ட்டு முடிச்சாச்சு. ரஜினி சார் பண்ணையார், அப்புறம் அவங்க மேடம் ஆப்போசிட்டில் உள்ள லாயர். லவ்னால இவங்க 2 பேரும் காதலர்களாக மாறிடுவாங்க படத்தின் கதைப்படி. அப்போ சூரி அவர் ரஜினி சார் பிஏ. என்னுடைய கேஸ் கட்டு நான் தான் டிரைவர், என் கார் தான். ஆமாம். பின்னாடி மேடமும் நயன்தாரா மேடமும் ரஜினி சாரும் பின்னாடி உட்காடுறாங்க. ரைட் லெஃப்டில் சூரி, ரைட்டில் நான் கார் ஓட்டுற டிரைவர், நம்ம லாயர். பேசிக்கிட்டே போகும்போது அவங்க 2 பேரும் பேசுறது 90% ஃபுட்டு ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்க. ஹெல்த்தை பற்றி, எப்படி ஹெல்த் மெயின்டெனன்ஸ், எப்படி அவங்க மேடம் என்னமோ சொல்கிறாங்க மலையாளத்தில் நேச்சுரல் ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்க. ரஜினி சார் அது ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. அவர் உடனே நம்ம தமிழ் ஃபுட்டை பற்றி பேசுகிறாரு. இந்த கம்மங்கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இதை பற்றி பேசுகிறாரு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. அந்த சீனில் அழுகணும் ஆக்சுவலி. ஏன்னா என் கேஸ் எல்லாம் பிடிங்க அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ இனிமேல் 2 பேரும் ஒன்று தானே, அப்போ எனக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல. அப்போ அந்த கேஸ் பிடிச்ச உடனே எல்லா ஃபைலும் அங்கே சூரிக்கிட்ட போயிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த 2 பேரும் ட்ராவல் பண்ண 3 பேர் அந்த கார். ரஜினி சார், அந்த மேடம்,
எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்டிங்கில் என்னது சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு. சென்டிமெண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு. பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட்டாக போச்சு. அதனால இந்த படம் வந்து சும்மா ரஜினி சாருடைய அன்னைக்கு ட்ரெண்டுக்காக ஒரு பேன் இண்டியா எகைன் அவர் இந்த சைடு கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கலாம், இந்த ஒரு சென்ட் இடம் வந்து மெகா ஹிட் ஆயிருக்கும். மெகா ஹிட் எல்லாருக்கும் கிடைக்கணும். கண்டிப்பா நான் அப்படிதான் நினைச்சேன் கதையை. கண்டிப்பா இந்த மாதிரி நடத்திருந்தால் அது மாபெரும் அந்த வில்லேஜ் கேரக்டர், பண்ணையார் கேரக்டர் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். படம் 1000 நாள் கூட இன்னைக்கு எஜமான் மாதிரி ஆயிருக்கும், ஒரு அண்ணாமலை மாதிரி ஆயிருக்கலாம், ஒரு அருணாச்சலம் மாதிரியான. ரஜினி சாருக்குள்ள ட்ரெண்டு ஆர்டினரி பர்சன், எக்ஸ்ட்ராடினரி விஷன். ஸோ எனக்கு இந்த நாலேஜ் கொஞ்சம் கடவுள் கொடுத்ததுனால கிரியேட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கு. மேபி இப்போ நடிக்கிறதுலையும் மூவி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஓடுறதுக்கும் பேன் இண்டியா பண்றதுக்கும் டைம் இல்லாததுனால அதுக்கே கரெக்டா இருக்கும். பேன் இண்டியா போயிட்டு வரணும் இல்லையா? கண்டிப்பா. தமிழ், அடுத்து ஹிந்தி, ஹிந்தி முடிச்ச உடனே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நான் ஹெல்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும், வெல்த் தானா வந்துடும். கண்டிப்பா. ஸோ இன்னொரு 10 years 15 years இந்த வேர்ல்டு ரவுண்டு பேன் இண்டியா அண்ட் பான் வேர்ல்டு. மெயினாக வந்து இந்த சைனீஸ் மூவி, ஜப்பனீஸ் மூவி, எனக்கு ஒரு வரம். உலக வல்லரசு நாடுகளில் சைனீஸ், ஜப்பான் முகம், ஏன்னா அது கடவுளாக கொடுத்தது. பிரசவத்தில் தலைப்பிரசவம் பிறக்கும்போது 55 வயசுக்கு முன்னாடி அந்த ஆயுத கேஸ் நான் பிறக்கும் போதே முகத்தில் ரத்த ரணகலத்தோடய பிறந்தவன். ஸோ அதனால எனக்கு அந்த கடவுள் வந்து என்ன பிறக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படி சோதனையை கொடுக்குறாரோ, ரணம் இருக்கும் இல்லையா, பிறந்த குழந்தைக்கு முகமெல்லாம் மூஞ்செல்லாம் புண்ணு ரத்தம், காயங்களோட பிறந்தவன். அந்த காயங்கள் தான் இன்னைக்கு பல பேர் மக்களை சிரிக்க வைக்க சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன்னா, உலகத்தில் 2 மடங்கு கண்ட்ரி, இந்தியா, ஜப்பான், சைனா, சொல்ல திபெத், the Far East plus இந்தியா, கிட்டத்தட்ட உலகத்தின் 3/2 பகுதி நாடுகள் இருக்கிற உருவமும் முகமும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதை வந்து அதுதான் லட்டு மூக்கு லட்சுமின்னு சொல்ற பேர். லட்டு மூக்கு லட்சுமி எதுக்கு சொல்றேன்னா, ரஜினி சாருக்கு வந்து நான் ஒரு ரஜினி ரசிகன். பாயும்புலி படம் போது இந்த பாயும்புலி தான் வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத படம். பாயும்புலி. ஆமா, பாயும்புலி நல்லவனுக்கு நல்லவன், பெரிய சினிமா வெறியன். நானு முதல்ல ரஜினி ஃபேனா வரீங்க? அதுக்கு முன்னாடி படம் தீ தான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ரஜினி பிடிக்க ஆரம்பிச்சது. ரஜினி ஃபர்ஸ்ட் தீ, அப்புறம் தில்லுமுல்லு, அப்புறம் புது கவிதை, அப்புறம் போக்கிரி ராஜா, அப்படியே வருஷம் சொல்லிக்கிட்டே போலாம். ஏனா இருக்கு சார். ஆமா, வருஷம் சொல்லி அண்ணாமலை, எங்கே கட்ட குரல், அப்புறம் ராகவேந்திரன், அப்படி ரஜினி படங்கள் அப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட். கமல்னா காதல், ஒரு பொண்ணு பார்த்தோம்னா கமல் நாம வந்துடும். கண்டிப்பா. ஒரு பொண்ணை லவ் பண்ணா கமல் சார் ஹிப்பி வரும், டிஸ்கோ வரும், பெல்ஸ் வரும். கண்டிப்பா. அடிதடி ரவுடி, ஆர்டினரி பர்சன், எடா வண்டிய போடுறாவன அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஆர்டினரி பர்சன் பறந்து அடிப்பாரு. ஆமா. மிஸ்டர் மிராண்டா, நேரில் வராண்டா, இந்த மாதிரி எல்லாம் கமல் ரஜினி வந்து பஞ்ச் டைலாக் ஃபேமஸ் ஆக்குற ரஜினி சார் தான் சார். பஞ்ச் டைலாக், ஏன் வலி தனி வலி, இது எப்படி இருக்கு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ரஜினி சாரோட விஷயங்கள் வந்து நிறைய பேசலாம். ரொம்ப ரசிக்க ஆடியன்ஸ் அப்படியே பல்ஸ் பாப்பாரு, கரெக்டா அப்படியே புடிச்சு வச்சிருப்பாரு. அவர் வந்து என்னதான் அவரை பத்தி படங்கள் வந்து அழகில்லை, கருப்பு, அது இது, மஞ்சள், சிவப்பு, கருப்பு அப்படின்னாலும் அது அத்தனையும் உடைச்சி சுக்குநூறாக்குனவர். தப்பு நான் கான்பிடண்டா சொல்றேன்ல, உலகத்தில் 2 மடங்கு, மொத்தம் 3 மடங்குன்னா 2 மடங்கு மக்கள் சைனீஸ், ஜப்பானீஸ், இந்தியன்ஸ்ல நான் ஒரு இந்தியன், தமிழன். டோட்டல் இந்தியாவே எனக்கு செல்லும். கண்டிப்பா. ஐ அம் த பாஸ் ஆஃப் இந்தியன், பாஸ்போர்ட் ஆஃப் இந்தியன்.
ஆதார் ஆஃப் இந்தியன், ஆ ஒரு சைனீஸ், ஒரு இந்தியன், ஆ ஒரு கொரியன், இந்த மாதிரி வேர்ல்டில் வச்சு ஒரு மூவி பண்ணும்போது அது மாதிரிலாம் திங்கிங் இருக்கு. அதுக்கான கிரியேட்டிவிட்டி, அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குளோபலி தமிழ் மூவி வந்து ஒரு தமிழ் படம் எடுத்தால் ரஜினி சார் படம் மாதிரி வரணும். கண்டிப்பா. எப்படியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு 169 படத்தில் ஒரு 10% படங்கள் தான் அவருக்கு தோல்வி எடுக்கும். ஆமாம் ஆமாம். மற்றபடி ப்ரொடியூசர்லாம் அவரோட சம்பாதிச்சிருப்பாங்க. அவரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார், டாப் லெவலில். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ரஜினி சார் வாழ்த்துறாங்க நிறைய பேர். அவர் சிங்கப்பூரில் இருக்கும்போதெல்லாம் வாழ்த்துறாங்க. ஸோ இஸ் அ ரெஸ்பெக்டிவ் மேன். படத்தில் என்ன ஒரு பியூட்டின்னா, ரஜினி சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்ற விதம் எப்படி இருக்குன்னா, ரஜினி சார் வந்து நெகட்டிவ் 1000 சொல்லலாம், பட் அவரோட பழகினா இஸ் அ வெரி ரெஸ்பெக்ட் டு லாஸ்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல 8 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இந்த கடைசி அசிஸ்டன்ட்டையும் கூட அவர் மிஸ்டர் வாங்க போங்க, மரியாதை 25 வயசு பையனையும் வாங்க போங்க சீனிவாசன். அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ். எஸ், அது எல்லாருக்கும் வர அவரோட வெற்றியோட மூல மந்திரமே அதான் சார், பாசிட்டிவ். அது அவர் கூடவே பிறந்திருக்கு. ஒரு இயக்குனரை பார்த்தா டக்குன்னு எந்திரிப்பாராம். நம்ம ஜெயிலர்ல வந்து ஜெயிலர் டைரக்டர் சொன்னார் நெல்சன் சார். அதே மாதிரி நயன்தாரா மேடம், ஷீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர்ஸ். லேடியா வந்து ஐ திங்க் விஜயசாந்தி மேடம் வந்து ஒரு காலத்துல அந்த மாதிரி ஆக்டிவ் பிக்சர்ஸ், அதாவது ஒரு என்கவுண்டர், ஒரு போலீஸ், அப்படி நான் எப்படி சிபிஐ ஆஃபீஸர், இன்னும் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. சேதுபதிக்கு அப்புறம் அப்படியே நிற்கிது படம். அதை பிஎஸ் மித்ரன் கொண்டு வந்தார் சர்தாரில். பட் அது மாதிரி இன்னும் டைலாக்ஸ், டெலிவரி, அது கார்பரேட்ஸ் தட்டி எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ 10-15 கார்பரேட் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. டிக்னிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. வித் காமெடி ட்ரெண்டிங் ஆல்சோ. அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும்ல. கண்டிப்பா. ஸோ ஹாட் ஸ்டார், அதனால அந்த ஒரு ட்ரெண்ட் இல்லாம இந்த ட்ரெண்டும் சேர்ந்து கலந்துரும். So the madam lady superstar Nayandara madam is a very diplomatic lady, very honest and sincere lady. இந்த காலகட்டத்தில் ஹெல்த் மெயின்டெனன்ஸ், ஆண்களுக்கு வந்து முடி கொட்டினாலும் அழகுதான், வழுக்கையானாலும் அழகுதான். இப்போ எனக்கு வந்து முடி விற்க வைக்கிறத விட விற்க இல்லாமல் தான் எல்லா டைரக்டரும் அழகுங்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு, பெண்களுக்கு முடி போயிடுச்சுன்னா அந்த அழகு போயிடும். முடி வந்து பெண்களுக்கு முக்கியம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபேஸ் என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணி பாருங்க தெரியும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்கு, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அழகை தக்க வைக்கிறதும் பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம் சார். பொறுப்பு. பப்ளிக்கிட்ட அழகா தக்க வைக்கணும். அவங்களும் இப்போ தமிழ் ஆடியன்ஸை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்களே நயன்தாரா மேடம். அவங்களுக்கு உண்டான இடத்துல அவங்களுக்கு உண்டான இடத்த அவங்க கரெக்டாக காப்பாற்றி வச்சிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கான உண்டானதை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ரொம்ப 2 பேரும் எனக்கு வந்து ஹெல்த்தை பற்றி, ஃபுட்டு பற்றி பேசுறது, ஹெல்த்தை விட ஃபுட்டு நான் ரசிச்சுட்டே வந்தேன். மேடம் கூட கேட்டேன் என்ன ரசிக்கிறீங்கன்னாங்க. மேடம் ஃபுட்டை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுத்து பேசுறது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி சார் திருப்பி கேட்டார் ஃபுட்டை பற்றி. கம்மங்கச்சி கேழ்வரகு கட்சி வெளியும் போயிட்டோம். அவங்க கேரளாவில் மட்டரிசி என்னமோ ஒரு 4-5 ஐட்டம் ஃபுட்டு சொன்னாங்க. என் ஒய்ஃபு கேரளா கொலா புட்டு நிறைய நேச்சுரல் திங்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. கேரளா ஃபுட்டும் வந்து நம்ம கேரளா ஷூட்டிங்ஸ் அடுத்து போகும்போதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சந்தர்ப்பம். அந்த அண்ணாத்தை எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் 2 பேரும் பக்கத்துல. சூரி எப்போதுமே ஒரு ஜாலி மேன், ஃபன் மேன். ஆனா படத்துல மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. எனக்கு பிடிக்கிற செட்டில் பார்த்தா எல்லா டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின், டாப் 5 காமெடி மேன். என்னோட காமெடியும் கலாட்டாவும் குழுகுழுவும் சிரிப்பும் சந்தோஷமும் அப்படியே கோவமே யாருமே வராது. ஆனா நேர்ல எல்லாரும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.
மேபி நான் வளரல, 4.25 அடி தான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ அதனால வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட இருக்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த சொல்லிக்கிட்டே வரேன், ஒரு ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், காமெடியன்ஸ், பான் இண்டியா, பான் வேர்ல்டு எல்லாருடைய அனுபவங்களையும் இன்னும் அடுத்தடுத்து பார்க்க முடியலான்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் பட்டியல். ராம்சரண், அடுத்து காரு, அடுத்து சுனில் காரு, அடுத்து நம்ம முரளி சர்மா காரு, எஸ்கே சாரோட இருந்த அனுபவத்தை அடுத்து சொல்லுங்க சார். அடுத்து பிரேமானந்த காரு, அடுத்து மம்முகோயா சொல்லிட்டேன். அடுத்து மலையாளத்துல சீனிவாசன், வினீத் சீனிவாசன் டீம், மோகன்லால் பையன், இவ்வளவு பேரை மெயின்டைன் பண்ணி கரெக்டா டோட்டல் வேர்ல்டே, இந்த சினி வேர்ல்டே இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் குறுகிய காலத்தில். தேங்க்யூ, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க.